மத்தியமாவில் ஸ்டோரி சாப்டரில் இந்த எஸ்ஸே இருக்குது. மௌன ஹி மந்த்ரஹை, மௌனமே சிறந்த மந்திரம் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியுடைய நேமு. இந்த ஸ்டோரி ரொம்ப நல்ல ஸ்டோரி. ஒருத்தவங்க சண்டை போடும்போது ஆப்போசிட் பர்சன் எவ்வளோ அமைதியாக இருந்தால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. சிவப்பா और गौरी दोनों पति और पत्नी थे. சிவப்பா கௌரி, சிவப்பா ஹஸ்பண்டு, கௌரி ஒய்ஃபு, பத்தி பத்தினி, தோனோ இருவரும், கரம் ஸ்வபாவு கேத்தே அவங்க ரொம்ப சூடான கேரக்டர் அப்படின்னா சும்மா டக்குன்னு கோபம் வரக்கூடியவங்க. தோனோ அமேஷா லட்தே தே, அமேஷானா எப்பொழுதும், தோனோனா இருவரும், லட்தேனா சண்டை போடுபவர்கள். அக்ஷர் பொதுவாகவே, அக்ஷர்னா பொதுவாக, பத்தி பத்தினி பர் ஆத் பி உட்டாத்தா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட கையை நோக்குவார் அடிக்கிறதுக்காக. ஹாத்து பி உட்டாத்தானா கையை கூட நோக்குவார். இன் காரணம் சே உன்கா கர் நரக் சா பன் கயா தா, இன் காரணம்னா இந்த காரணங்களினால், உன்கா கர் அவர்களுடைய வீடு, நரக்னா நரகம், சானா போலன்னு அர்த்தம், நரகத்தை போல, பனுகயாத்தான மாறிவிட்டது, ஆகிவிட்டது. ஏக் தின் ஒரு நாள், உன்கே அவருடைய, காவ் மே ஏக் சாது ஆயே, காவ்னா கிராமத்தில், ஏக் சாதுனா ஒரு சாமியார் வந்தார். கௌரி உன்கே பாஸ் கயே, கௌரி அவர்கிட்ட போனான். அவர் அப்படி கஹானி சுனாயி, தன்னுடைய கதையை சொல்ல கேட்டாள். சாது நே கௌரி கே ஹாத் மே, சாதுன்னா அந்த சாமியார் கௌரியுடைய கையில், சாவல் கே தானோ, சாவல்னா அரிசி, தானோன்னா தானமாக கொடுக்கிறார். பரி ஏக் போத்தல் பீதி, அரிசியை ஃபுல்லாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலை கொடுக்குறாரு. அவர் கஹா கொடுத்து விட்டு சொல்கிறார். ஜப் உஸ்கே பத்தி குஸ்ஸே மே ஆக்கர், அதாவது கௌரியுடைய ஹஸ்பண்டு, குஸ்ஸே மேனா கோவத்தில் வரும்போது, ஆக்கர்னா வரும்போது, வருவதில், பாத்தே கர்த்தே ஹை அவர் கோவத்தில் பேச வரும்போது, தப் அப்பொழுது, சாவல் கே தானோं கே முஹ் மே டால் லேனா, அரிசி தானமாக கொடுத்தார்ல அது வாயில் போட்டுக்கோ, டால் லேனானா எடுத்து போட்டுக்கோன்னு அர்த்தம், முகுமேனா வாயில். தோடே ஹி தினோமே, தோடேனா கொஞ்சம் நாட்களிலேயே, தினோமேனா நாட்களிலே, துமாரா கர் ஸ்வர்க் ஜைசா ஹோ ஜாயேகா, உன்னுடைய வீடு ஸ்வர்க்கம் போல, ஜைசானா லைக் தட், ஜாயேகானா வில் சேஞ்ச், அதாவது வில் ஹேப்பன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உன்னுடைய வீடு எப்படி ஆகிடும், ஸ்வர்க்கம் போல் மாறிவிடும் அப்படின்றாங்க. இஸ்கே பாத் இதனை அடுத்து, சிவப்பா ஜப் பி குஸ்ஸே மே ஆக்கர், சிவப்பா எப்பொழுதெல்லாம் கோபத்தில் வருகிறாரோ, காலியான் தேத்தே, காலியானா திட்டுவது, சரியா, காலியான் தேத்தேன்னா திட்டுவது. தோ திட்டிக்கொண்டே இருப்பதனால, கௌரி சாவல் கே தானோ, அதாவது சாவல் கே தானோன்னா தானமாக கொடுக்கப்பட்ட அரிசியை, முகுமே வாயில், டால் லேத்தி எடுத்து, லேத்தினா எடுத்து, டால் தீனா போட்டுக்கொண்டாள். और बदले में कुछ कहे, बदलेना சேஞ்சஸா அவளுடைய வாயிலிருந்து எதுவுமே, குச் கஹே பினா எதுவுமே சொல்லாமல், சுப் ரஹ் ஜாத்தி அமைதியாக போய்விடுவாள். குஸ்ஸா ஹோனே பர்பி கோவம் இருந்தாலும் கூட, ஹோனே பர்பினா ஆக இருந்தாலும் கூட, முகுமே சாவல் ஓனே கே, முகுனா வாயில், சாவல் ஓனேனா அரிசியாக இருக்கும், காரணத்தினால்,
வஹு போல் நஹி பாத்தி தி, அவள் பேசுவது இல்லை. யஹு தேக்கர், இதை பார்த்த சிவப்பா ஆச்சரிய ஹுவா, ஆச்சரியமாக ஆயிட்டாரு. தீரே தீரே உன்கா ஹிருதய பதல்னே, தீரே தீரேனா கொஞ்சம் கொஞ்சமாக, உன்கா ஹிருதய அவருடைய இதயம் பதல்னேனா மாறுவது, லகானா மாற ஆரம்பித்து விட்டது. கௌரி கே பிரதி, கௌரியுடைய பக்கமாக, உன்கா திருஷ்டிகோன் பதல்னே லகே, அவருடைய பார்வை மாறிவிட்டது. திருஷ்டிகோன்னா பார்வை, பார்க்கக்கூடிய கோணங்கள். பதி பத்தினி தோனோ அப்பனி पति पत्नी दोनों अपनी अपनी गलतियों के लिए, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருவருமே தன்னுடைய கலத்தியோனா மிஸ்டேக்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, பச்தானே லகே, பரிதாபப்பட்டு கொள்கிறார்கள். நான் எப்படி பண்ணிட்டேனே ஐயோ அப்படின்னு. சல்தே சல்தே, போக போக, உன்கா கர், அவர்களுடைய வீடு, ஸ்வர்க ஜெய்சா ஹோ கயா, ஸ்வர்க்கம் போல ஆகிவிட்டது. இஸ் கஹானிக்கு சீக் ஹை, இந்த ஸ்டோரியில் நம்ம லேர்ன் பண்ணது என்னென்னா, மௌன रहने से अनेक परेशानियां दूर हो जाती हैं. மௌனமாக இருப்பதினால் அநேகமான பரிசானினா ஒரு கலக்கங்கள், மனதில் வரக்கூடிய தேவையில்லாத கலக்கங்கள்லாம் வந்து தூர் ஹோ ஜாத்தி ஹைனா தூரமாக போய்விடும். அதாவது கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அமைதியாக போயிட்டோம்னா அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தடைப்பட்டு விடும், அந்த பிரச்சனை வராமையே போயிடும். அதனால் நம்ம அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இப்போ இதில் கௌரி வந்து கோவம் வருது, ஆனால் பேச முடியாது. ஏன்னா சாமியார் கொடுத்த அரிசியை வாயில் போட்டுக்கினால, அரிசியை தூணும் துப்பிட முடியாது, ஏன்னா அது சாமியார் கொடுத்தது. அரிசி வந்து உடனே முழுங்கவும் முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறது, அந்த அரிசியை மெல்ற வெளியோ வாயில் போட்டுட்டு அமைதியாக தான் இருக்கணும். அந்த நிலையில தான் இப்படி அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் இது ஒரு அழகான ஸ்டோரி தான். இதனால் நம்ம நல்ல ஒரு விஷயம் கற்றுக்குறோம்.